கண்ணியமான அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில மனிதன் கதறி கதறி கத்துற நாள், அவனுடைய 2 கையையும் கடிச்சு தோல் வரக்காட்டையும் கடிச்சு கடிச்சு துப்புற நாள். அந்த பயங்கரமான நாளை பயந்து கொள்ளணும் சகோதரர்களே. உலகத்துடைய வாழ்க்கையை வீணா கழிச்சு போட்டு அங்க போயிட்டு கை சேதப்பட்டு கஷ்டப்பட்டு அழுது இரத்த கண்ணீர் வடிச்சு எந்த பிரயோசனமும் இல்லை. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், நாளைக்கு மனிதன் கை செய்தப்பட்டு சொல்லுவானாம், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சொல்லுவான், இந்த ஏட்டிற்கு என்ன நடந்தது, இந்த புக் இந்த ஏட்டுக்கு என்ன நடந்துச்சு. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சொல்லுவான் மனிதன், இந்த ஏட்டில சின்ன பாவங்களையும் பதிவு செஞ்சிருக்குது, பெரிய பாவங்களையும் பதிவு செஞ்சிருக்குது. கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு கதறி சொல்லுவான் மனிதன். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், வவஜது மா அமிலு ஹாதிரா. அவங்க செஞ்சதை அவங்க பெற்றுக் கொள்வாங்க, அவங்களுக்கு முன்னுக்கால அவங்களோட ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. நீங்க உங்களோட ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்து நீங்க உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து கொள்ளுங்கோ, நீங்க உங்களுக்கு தீர்ப்பளிச்சு கொள்ளுங்கோ. அப்படி கொடுக்கப்படும் சகோதரர்களே. மனிதன் கஷ்டப்பட்டு சஞ்சலப்பட்டு அழுந்தழுது சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், எவர் உலகத்துடைய வாழ்க்கையில எங்களோட புத்திமதிகளை தீனுடைய வாழ்க்கையை தீனுடைய பேச்சை எடுத்து நடக்கலையோ அவர்கள் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அவங்கள நாங்க மறந்து போட்டுடுவோம், அவங்கள நாங்க மறந்துடுவோம். ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. யார் உலகத்துடைய வாழ்க்கையில எங்கட விக்ருகளை எங்கட ஞாபகங்களை எங்கட புத்திமதிகளை எங்கட பயான்களை உபதேசங்களை யார் புறக்கணிச்சு வாழ்றாங்களோ அவங்களுக்கு நாங்க உலகத்துடைய வாழ்க்கையில நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடி, உள்ளத்திலேயும் நெருக்கடி, வெளிரங்கமாவும் நெருக்கடி, நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்துருவோம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. அவங்கள நாங்க நாளைக்கு மௌத்துக்கு புறவுள்ள ஆখিরাத்துடைய வாழ்க்கையில பொட்டேனா எழுப்பாட்டுவோம், கண் குருடரா எழுப்பாட்டுவோம். கால ரப்பி லிமா ஹஷர்தனி அமா. ஏன் யா அல்லாஹ் என்னை பொட்டேனா எழுப்பாட்டினாய், ஏன் யா அல்லாஹ் என்னை குருடனா எழுப்பாட்டினாய் என்பதாக மனிதன் கேட்பான். அது அப்படித்தான் அல்லாஹ் சொன்னான், அது அப்படித்தான். உலகத்துடைய வாழ்க்கையில எப்படி சொல்றோம் நாங்க எங்களுக்கு கீழால வேலை செய்யறவங்களுக்கு, எங்கட மனைவி மக்களுக்கு, புள்ள குட்டிகளுக்கு எப்படி ஆர்டர் போடுறோம், அது அப்படித்தான். சகோதரர்களே, நாளைக்கு மனிதன் சொல்லுவான், மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக், அது அப்படித்தான். அத்தத்க ஆயாத்துனா, எங்கட புத்திமதிகள், விக்ருகள், ஞாபகங்கள், பயான்கள், உபதேசங்கள் உங்கள்கிட்ட வந்துச்சு, அத்தாட்சிகள் ஓதி காட்டப்பட்டது, நீங்க எல்லாம் புறக்கணிச்சீங்க. ஃபனசீதஹா, நீங்க அதை மறந்துட்டீங்க. வகதாலிகல் யௌம துன்சா, அத மாதிரி நாங்க இந்த ஆখিরাத்துடைய வாழ்க்கையில இன்றைய நாள் நாங்க உங்களே மறந்துட்டோம். எப்படி கேடு கெட்ட நாள் ஆயிக்கும் சகோதரர்களே, கேடு கெட்ட நாள் ஆயிக்கும். அவனுக்கு முன்னால நரகத்தை கொண்டு வரப்படும், அல்லாஹ் நரகத்துல கொண்டு வரப்படும், நரகத்துல போடப்படும், வேக வைக்கப்படும், அவன்கிட்ட கேட்கப்படும், அலம் யஅதிகும் நதீர், உங்கள்கிட்ட புத்திமதி சொல்றார்கள், உபதேசம் செய்யறார்கள், எச்சரிக்கை செய்யறார்கள், யாரும் வரலையா? ஊடுடா வரலையா? இன்னைக்கு ஊடுடாலாம் வந்து சொல்றாங்களே, உங்கள்கிட்ட யாரும் வரலையா? புத்திமதி சொல்லலையா? யாரும் சொல்லுவாங்க, காலு பலா கத் ஜாஅனா நதீர், எங்கள்கிட்ட வந்தாங்க தான், எங்கள்கிட்ட உபதேசம் செய்யறவங்க வந்தாங்க தான். ஃபகذبنا, நாங்க அவங்கள பொய்ப்படுத்தினோம், அவங்களோட பேச்ச புத்திமதியை கேட்டு நடக்கல. அதுக்கு அல்லாஹ் வேக வைக்க போற நரகத்துல போட்டு கஷ்டப்பட போறோம். சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கையை வீணா கழிச்சிடக்கூடாது. உலகத்துடைய வாழ்க்கையை வெறுமனே
கேலியும் கூத்த தவிர வேற ஒன்றும் இல்லை என்பதாக குர்ஆன்ல சொல்லான். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா லஐபுன் வலஹு. இந்த பூரா உலகத்துடைய வாழ்க்கையும் ஒரு கேலி கூத்த தவிர வேற ஒன்றும் இல்லை. கேலி கூத்து இல்ல, ஒரு விளையாட்டு கேலி கூத்து. விளையாடுறவர் நிரந்தரமா விளையாடி கொண்டிருக்க மாட்டார். விளையாட்டு கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது, விளையாட்டு ஒன்று நடக்குது, எங்க சரி ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று நடக்குது, முழு வருஷமும் விளையாட்டு நடந்து கொண்டிருக்குதா? இல்ல, அது முடிஞ்சிடும். ஒரு 12 ஹவர் 10 ஹவர் 13 ஹவர் 15 ஹவர் முடிஞ்சிடும். கேலி கூத்து, ஒருத்தர் ஜோக் அடிச்சு கொண்டிருக்கிறார், கேலி பண்ணி கொண்டிருக்கிறார், எந்த நேரம் கேலி பண்ணி கொண்டிருக்கிறாரா? இல்ல, அது முடிஞ்சிடும். உலகத்துடைய வாழ்க்கை கேலி கூத்த தவிர ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளணும், அல்லாஹ் பயந்து கொள்ளணும். அங்க போயிட்டு அங்க கஷ்டப்பட்டு கை சேதப்பட்டு அல்லாஹ் கிட்ட மன்றாடி எந்த பிரயோசனமுமே இல்லை. நரகவாசிகள், அந்த நரகவாசிகள் கவலையில கதறி கொண்டிருப்பாங்க. உலகத்துடைய வாழ்க்கையில தன்னுடைய நண்பர்களா இருந்த மக்களை பார்த்து கேட்பாங்க. நரகவாசிகள் சொல்லுவாங்க. நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். சூரா ஆராஃப்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். وَنَادَى أَصْحَابُ النَّارِ أَصْحَابَ الْجَنَّةِ أَنْ أَفِيضُوا عَلَيْنَا مِنَ الْمَاءِ أَوْ مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ. அந்த நரகவாதிகள் அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுவாங்களாம், அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னா, ஏ சொர்க்கவாதிகளே, எங்களுக்கு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்தேலுமா? அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னா அன் அஃபீது அலைனா மினல் மா, எங்கள் மேல தண்ணி கொஞ்சம் ஊத்தேலுமா? தண்ணி சொட்டு குடிக்க தரையிலுமா? எங்களுக்கு மேல தண்ணி ஊத்துங்களேன். அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு இந்த சொர்க்கத்துல தந்திக்கிற ஏதாவது ரிஸ்குகளில் இருந்து ஏதாவது ஒன்று தாங்களேன். அதுக்கு அந்த சொர்க்கவாசிகள் நரகவாதிகளை பார்த்து சொல்லுவாங்க, قالوا إن الله حرمهما على الكافرين. காஃபிர்களாகி உங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கி போட்டான். சகோதரர்களே, நஷ்டவாளி கைசேதப்படுவார். களிமா இல்லாம மட்டும் போனா நிரந்தரமான நரகம். எந்த அளவுக்கு எங்களுக்கு கவலைக்குது. முழு 800 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்க. 800 கோடி மக்கள் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல களிமா இல்லாம வேற பாத்தில்களை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. களிமா இல்லாம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மக்களை பத்தி கவலைப்பட்டோமா? நாளைக்கு நரகவாதி கைசேதப்பட்டு சொல்லுவார், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க வெறுமனே களிமா சரி சொல்லிச்சு தானே, வெறுமனே களிமா மொழியிச்சு தானே என்று கவலைப்படுவார். அங்க கை செய்தப்பட்டு கவலைப்பட்டு என்ன பிரயோசனம் சகோதரர்களே? நாங்க முழு உலகத்துடைய மக்களை பத்தியும் ஃபிக்கர் பண்ணணும். முழு உலகத்துடைய எல்லா மக்களையும் சொர்க்கவாசிகளாக கவலைப்படணும் சகோதரர்களே. நபிகிட்ட இந்த கவலை தான், இந்த கவலை உம்மத்தை பத்தி கவலைப்படுறது, எல்லா மக்களையும் சொர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு போகணுமே என்ற கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியான கவலை உடையவனாயினான். கான முத்தவாசில் அஹ்ஸான், தொடர்ச்சியான கவலை அவங்களுக்கு இருந்துச்சு. கான தாயிமல் ஃபிக்ர், எந்த நேரம் உம்மத்துடைய ஃபிக்ர்ல தான் இருப்பாங்க, எந்த நேரம் உம்மத்துடைய யோசனையில தான் இருப்பாங்க. மற்ற மக்களுக்கு நலவு சேர்த்து கொண்டே யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. எல்லா மக்களையும் சொர்க்கத்துக்கு கூட்டு போற கவலையிலே நபியா வாழ்ந்தாங்க. நபியோட கவலை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரம் தொடர்ச்சியான கவலையில இருந்தாங்க. உம்மத்துடைய கவலை, உம்மத்துடைய ஃபிக்ர். அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, இந்த மக்கள் இவங்க ஈமான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்களா? நீங்க கவலைப்படவானாம், உங்களோட உயிரை மாய்ச்சி கொள்ள பாக்குறீங்களா? அவ்வளவு யோசிக்கவானம் நபியே என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். நபிக்கு இந்த கவலை முழு உம்மத்தையும் சொர்க்கத்துக்கு கூட்டி போகணும் என்ற கவலை.